ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து சிவி லிஸ்ட் வந்துருச்சு. ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அப்போ வந்துட்டு நமக்கு யார் யாருக்கு ஜாப் கிடைக்கும், சிவி லிஸ்ட் போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாப் கிடைக்குமா அப்படின்னா வந்துட்டு கிடைக்காது இல்லையா? ஸோ எப்படி யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைசிஸ் பார்க்குறதுக்காக நான் ஒரு அனலைஸ் பண்ணி நான் ஒரு கட் ஆஃப் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு 2021 அதனுடைய நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ, எத்தனை பேர் வந்து சிவிக்கு போயிருக்காங்க, அவங்களில் எத்தனை பேர்த்துக்கு கிடச்சிருக்கு, எந்த மாதிரி வந்துட்டு இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை எப்படி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் நம்ம பார்த்துட்டோன்னா அப்போ நம்மளது வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதே மாதிரி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அனலைசஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது பாருங்கள், இது வந்து 2021 வேக்கன்சி லிஸ்ட்டு. அப்போ வந்து 2 டைம் மாற்றிருக்காங்க, இயர் அதே மாதிரி நவ் டு பி ரீடாஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது 2 டைம்ஸ். ஃபஸ்ட்டு விட்டது, அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணிவிட்டு மறுபடியும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி போட்டது. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், பேக்லாக் வேகன்சி பார்த்திங்கன்னா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பேக்லாக் வேகன்சி வந்து ஃபிசிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 19 இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் அண்ட் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இதில் வந்து ஃபிசிக்ஸுக்கு கிடையாது. சென்னை கார்ப்பரேஷன்லேயும் ஃபிசிக்ஸுக்கு கிடையாது. ஓகேவா? இது வந்து பேக்லாக் வேகன்சின்னு பார்த்தோன்னா ஒரு 19 இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரண்ட் வேகன்சிஸு. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஃபிசிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு விட்டது 97, மறுபடியும் வந்துட்டு புதுசாக விட்டுருக்காங்க 143. இது தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? 143 வேகன்சி இருக்குது. அதில் ஜென்ரலுக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க, பிசிஎம் எல்லாத்துக்குமே. ஸோ இதெல்லாமே ஒரு நாம் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 143 வேகன்சி இருக்குது. இதுலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் அண்ட் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபிசிக்ஸுக்கு பாருங்கள் ஒரு வேக்கன்சி இருக்குது, பிசி கேட்டகரிக்கு. சென்னை கார்ப்பரேஷனில் ஃபிசிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. அதில் ஜென்ரலுக்கு ஒன்று போயிடும், ஜென்ரல் தமிழுக்கு ஒன்று போயிடும், பிசிக்கு ஒன்று போயிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆதிதிராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு ஃபிசிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 15 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரலில் 2 போயிடும், ஜென்ரல் தமிழில் 1, ஜென்ரல் உமன் தமிழில் 1, பிசிக்கு 3, பிசிஎம் உமனுக்கு 1, எம்பிசி டிஎன்சிக்கு 2, எம்பிசி டிஎன்சி உமனுக்கு 1, கேட்டகரி 3க்கு பார்த்திங்கன்னா 1, எஸ்சியில் பார்த்திங்கன்னா 2, எஸ்சிஏ தமிழில் வந்துட்டு 1. இந்த மாதிரி 15 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு எதில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆதிதிராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பாருங்கள், ஃபிசிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 12 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேவா? ஜென்ரலில் 2, ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் உமனு இதெல்லாமே 1, பிசிக்கு பார்த்திங்கன்னா 2, பிசி உமனுக்கு 1, எம்பிசி டிஎன்சி உமன் 2க்குமே 1, எஸ்சிக்கு 1, எஸ்சி உமனு 1, எஸ்சிஏ உமன் தமிழுக்கு 1, மொத்தம் 12. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் ஃபிசிக்ஸுக்கு வந்து 2 வேக்கன்சி இருக்குது. மதுரை கார்ப்பரேஷனில் ஃபிசிக்ஸ் கிடையாது. ஓகேவா? இங்கே தனியாகவும் கொடுத்துட்டாங்க. ஜிடினா என்ன, பிசி, பிசிஎம் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கேட்டகரி 1ல் யார் வருவா, கேட்டகரி 2ல் யார் வருவா, 3ல் 4ல் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம லாஸ்ட் டைம் சிவி லிஸ்ட்டை பார்க்கலாம். சிவி லிஸ்ட்டில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு அந்த ஃபில்லிங் எப்படி பண்ணியிருக்காங்க, 143 அந்த வேக்கன்சி எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒன்று பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சிவி லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா 2022 வந்து சிவி லிஸ்ட்டு. ஓகேவா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எத்தனை பேர்த்த கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 1:4 இதாக கூப்பிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் எத்தனை பேர்த்த கூப்பிட்ருக்காங்க பாருங்கள், மொத்தம் 662 பேர்த்த வந்து சிவிக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 177 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டப்போ 177 மெம்பர்ஸுக்கு தான் கிடச்சிருக்கு. ஆனால் கூப்பிட்டது பார்த்திங்கன்னா 1:4 இதில் கூப்பிட்டுட்டு 662 பேர்த்த கூப்பிட்டாங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து எப்படி ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இதை அப்படியே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இதை யார் யார் கிடச்சதுன்ட்டு இந்த சிவி லிஸ்ட்லேயே நான் மார்க் பண்ணியிருப்பேன், அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
இது பார்த்திங்கன்னா ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஓகேவா. 2022ல் செலக்ட் ஆனவங்க 662 பேர் தான் கூப்பிட்டாங்க. பட் இதில் வந்து செலக்ட் பண்ணவங்க பாருங்கள் 177 மெம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த டேர்ன் எல்லாமே போட்டிருப்பாங்க பாருங்கள், எந்த டேர்னில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். எத்தனை வேக்கன்சி எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்க்க போகிறோம். இதில் வித் ஹில்டன் கொடுத்தது எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் வந்து சப்மிட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ட்டுலாம் கிடையாது ஓகேங்களா. சர்டிஃபிகேட் வந்து அவங்க ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிரும். ஓகே, நம்ம இதை வச்சு இது அப்படியே நான் வந்துட்டு சிவி லிஸ்ட்டில் இந்த யார் யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதுதான் வந்து சிவி லிஸ்ட்டு. இதில் பாருங்கள், இதில் நான் வந்து இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் செலக்ட் ஆனவங்க ஓகேங்களா. உங்களுக்கு நான் இன்னும் ஈஸியாகிறதுக்கு தனியாக அவங்க என்ன டேர்னில் போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு எந்த டேர்னில் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்கேன். நமக்கு ஜென்ரல் டேர்னில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் மட்டுமே வந்துட்டு 22 வேக்கன்சி இருக்குது. இப்போது இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே செலெக்ஷன் ஆனவங்க ஜென்ரல் டேர்னில் போனவங்கள போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா 22 வேக்கன்சி வந்து ஜென்ரல் டேர்னில் போயிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழில் வந்து ஒரு 7 வேக்கன்சி இருக்குது. இவங்க மற்றவங்கலாம் வந்துட்டு நமக்கு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் கிடையாது. ஸோ அதனால் ஜென்ரல் தமிழுமே வந்துட்டு போட்டிருக்காங்க ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் வந்து ஒரு 7 வேக்கன்சி. அதே மாதிரி ஜென்ரல் உமனில் பார்த்திங்கன்னா ஒரு 11 வேக்கன்சி இருக்குது, அதையுமே போட்டிருக்காங்க. ஜென்ரல் உமன் தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வேக்கன்சி இருக்குது, அதையுமே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 40 வேக்கன்சி வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, இந்த மாதிரி கேட்டகரி வைஸில் ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போது பிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 20 வேக்கன்சி இருக்குது பிசியில். பிசி தமிழில் ஒரு 6 வேக்கன்சி, பிசி உமனில் பார்த்திங்கன்னா ஒரு 9 வேக்கன்சி இருக்குது, பிசி உமன் தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வேக்கன்சி இருக்குது. அப்படி தான் வந்து இதை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் பிசி எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பிசிலையும் தமிழ் ஃபில் பண்ணியிருக்காங்க. நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இப்போது 2019 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்துட்டு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே தனியாக விட்டாங்க. பட் இந்த இதில் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் விடும்போது அதிலேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க யார் யார் வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டு, யார் யார் வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இதுலேயே ஒரே லிஸ்ட்லேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து ஜென்ரல் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்காங்க 1 or 2 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரி, பிசி தமிழ், பிசி உமனு, அதே மாதிரி எம்பிசி இது எல்லாமே கேட்டகரி வைஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாத்துக்குமே வந்துட்டு தமிழ் மீடியம் இல்லாதனால அப்படியே டி ஸ்டாருன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸ்டாருன்னு போட்டாங்கன்னா அந்த அதில் வந்து இல்லை, தமிழ் மீடியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. மோஸ்ட் டிநோட்டிஃபைடு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் போட்டிருக்காங்க. ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. பிசிஎம் இதெல்லாம் பாருங்கள் நடுவில் எத்தனை பேருக்கு கிடைக்கலன்னு பாருங்கள். கேட்டகரி வைஸ் பிரியும் போது இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் கம்மியாக தான் மார்க் வாங்கியிருக்கிறீங்க, ஆனால் வந்துட்டு முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தான் கிடைக்கணும் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது. கேட்டகரி வைஸ் பிரியும் போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பிக்கை வந்து இழந்துடாமல் கரெக்டாக ஹோப்லேயே இருங்க. கண்டிப்பாக வந்து கேட்டகரி வைஸில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்கன்னு பாருங்கள். அப்படி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் பிசிஎம் எல்லாம் அங்கங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. எஸ்சிஏ பாருங்கள் இத்தனை பேர்த்துக்கு கிடைக்கல. பிசிஎம்மில் வெல்ஃபேர் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, பிசி உமனில் இதெல்லாம் பாருங்கள். ஸோ கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனு, சென்னை கார்ப்பரேஷன் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து போன தடவை ஃபில் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ரேங்க் வைஸ் எல்லாம் வராது, நம்ம கேட்டகரி வைஸ் எப்படி வந்துட்டு நமக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் வந்து இதே மாதிரியே இப்போ இருக்கிற 2025க்கு நான் ஒரு கட் ஆஃப் வந்து போட்டு வச்சுருக்கேன். அந்த ஷார்ட்டில் கூட நான் தனியாக போட்டேன். பட் சில பேர்த்துக்கு அது புரியாமல் கூட இருக்கும். நான் அதை வந்து எப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான், ஸ்கூல் எஜுகேஷனுக்கு மட்டும்தான் நான் அந்த வேக்கன்சி வந்து போட்டிருக்கேன்.
அதில் பேக்லாக் வேகன்சி, அதுக்கப்புறம் கேட்டகரி கூட நான் இன்க்ளூட் பண்ணல. அதுக்கப்புறம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஆதி திராவிடர் அதுவுமே போடல. ஓகேங்களா. ஸோ அது வந்து அதிலிருந்து 1 மார்க் தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் வந்து பாதியோடையே நின்றது. இப்போ 99னா எடுத்துட்டாங்கன்னா பிசிக்கு 99லேயே இன்னும் மீதி பேத்துக்கு கிடைக்காம கூட இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அது எல்லாமே செகண்ட் லிஸ்ட்டில், அதாவது அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து +, ஆர் -1 அவ்வளோதான் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த கட் ஆஃபு. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதே தான், ஒரு 99% வந்து இதே பெர்ஃபெக்ட்டாக இருக்கும். மற்ற கேட்டகரி வைஸ் சேரும்போது, அதுக்கப்புறம் அதர் டிபார்ட்மெண்ட்டில் சேரும்போது இதிலிருந்து ஒரு +, -1 மார்க் தான் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா. ஏன்னா வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து ஃபஸ்ட் மார்க்கே 123, இதில் 123ல ஆரம்பித்து 103 வரைக்குமே கிடைக்கும். ஓகேங்களா. ஏன்னா 59 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து கேட்டகரி அந்த +2 இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் விட்டுருங்க. மற்றது எல்லாமே நான் கரெக்டாக அப்படி ஃபில் பண்ணி தான் போட்டேன். ஸோ அப்படி போடும்போது நமக்கு அந்த கேட்டகரியை மட்டும் விட்டுட்டோன்னா 123லேருந்து 103 வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிசி கேட்டகரி வைஸ் போடுவாங்க. ஓகேங்களா. இந்த கேட்டகரி மட்டும் விட்டுருங்க. அப்போ 48 வேகன்சிக்கு நான் போட்டிருக்கேன். 103லேருந்து ஆட் ஆகும். 103லேயே பாருங்கள் பாதி பேர் வந்து கேட்டகரி வைஸ் தான் பிரிவாங்க. ஸோ அப்போ 103லேருந்து 99 வரைக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. பிசி கேட்டகரிக்கு 99லேயே வந்துட்டு பாதி பேர்த்துக்கு அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஆதி திராவிடர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. அல்லது கேட்டகரியில் யாராவது இருந்தாங்கன்னா அதில் பிரிவாங்க. ஓகேங்களா. அடுத்தது பிசிஎம் பாருங்கள். பிசிஎம்மில் இருக்கிறதே 7 வேகன்சி தான். அது 102லேருந்து தான் ஆரம்பிக்குது. 95 வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் எம்பிசி கேட்டகரி. எம்பிசி பார்த்திங்கன்னா 37 வேகன்சி இருக்குது. ஃபஸ்ட் மார்க்கு 120. அதில் 102லேருந்தே வந்து கேட்டகரி வைஸ் பிரிகிறாங்க. அப்போ 97 வரைக்கும் கிடைக்குது. 97லேயே பாதி பேர்த்துக்கு கிடைக்க அவங்க வந்து அதாவது அதர் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது எஸ்சி பாருங்கள். எஸ்சியில் 29 வேகன்சி இருக்குது. 118 ஃபஸ்ட் மார்க்கு. அவங்களுக்கு 103லேருந்தே கேட்டகரி வைஸ் பிரியுது. 93 வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது எஸ்சிஏ கேட்டகரி பார்த்திங்கன்னா 6 வேகன்சி இருக்குது. 99 வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு. 99லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா ஃபஸ்ட் மார்க்கே 99. ஸோ அங்கேருந்து 89 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டியில் 2 வேகன்சி தான் இருக்குது. அது வந்து 88லேருந்து 84 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து அப்படியே நான் வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா 2022 அதே எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் இதை வந்து தனியாக நான் ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தனியாக எடுத்து அந்த லிஸ்ட்டு மட்டும் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். 25க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் ஹோப் வெயிட் பண்ணலாம். அந்த லிஸ்ட்டு வந்தாவே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பி சேஃபாக இருங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை பேர்த்துக்குமே வந்துட்டு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த மார்க்கை பார்த்துட்டு நமக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் இன்னுமே வந்துட்டு அதர் டிபார்ட்மெண்ட்டு கேட்டகரிக்கெல்லாம் போடல. அதனால் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. Thank you. Thanks for watching.